ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله. الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين محمد صلى الله عليه وسلم وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فيا عباد الله، أوصيكم وإياي أولا بتقوى الله. يقول الله تعالى في كتاب العزيز وفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. إنا أنزلناه في ليلة القدر وما أدراك ما ليلة القدر ليلة القدر خير من ألف شهر تنزل الملائكة والروح فيها بإذن ربهم من كل أمر سلام هي حتى مطلع الفجر. صدق الله العظيم. இவ்வுலகை படைத்து பரிபாலித்து போசித்தருள்கின்ற அல்லாஹ்வின் பெயரால் ஆரம்பிக்கின்றேன். புகழனைத்தும் ஏகநாயன் அல்லாஹு தாலாவுக்கு உரித்தாகட்டும். சாந்தியும் சமாதானமும் இந்த உலகத்துக்கு ரஹ்மத்தாக வந்துவிட்ட இந்த இறுதி தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவர்களை முற்றுமுழுதாக பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள் நல்லடியார்களுக்கும் உண்டாவதாக. வாழ்வின் எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எந்த விடயங்களை எமது வாழ்வில் எடுத்து நடக்குமாறு கடைபிடித்து வாழுமாறு போதித்திருக்கின்றார்களோ அவற்றை எமது வாழ்வில் கடைபிடித்து அவற்றை பின்பற்றி வாழுமாறும், அதே போன்று அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எந்த விடயங்களை விட்டு முற்று முழுதுமாக தூரமாகி ஒதுங்கி வாழுமாறு எமக்கு கட்டளைகளை பிறப்பித்திருக்கிறார்களோ அவற்றை விட்டும் தூரமாக ஒதுங்கி முற்று முழுதுமாக ஒதுங்கி வாழுமாறு முதற்கான எனக்கும் அப்பால் உங்களுக்கும் அல்லாஹ் நல்ல உபதேசத்தை செய்து கொள்கின்றேன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய ஒரு பெரிய நியாமத் எமது வாழ்க்கையில் இன்னும் ரமதானை அடைந்து அந்த ரமதானிலே அரைவாசியை கடந்து நோன்பு நோற்றிருக்கின்ற தருணத்திலே இந்த ஜும்மாவுடைய தினத்திலே அல்லாஹ்வுடைய இந்த மாளிகையிலே கூடியிருக்கின்றோம். இந்த தருணத்திலே முதலாவதாக நான் நோற்ற இந்த நோன்புகளை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்ள வேண்டும், பொருந்திக் கொள்ள வேண்டும் என்ற அந்த பிரார்த்தனையோடும், அதே போன்று அல்லாஹ் தஆலா எதிர்பார்க்கின்ற அந்த நோன்பாளின் மூலம் அந்த நோன்பின் மூலம் எங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்ற அந்த அடைவுகளை நான் அடைந்திருக்கின்றேனா என்ற ஒரு கேள்வியையும் நாம் இந்த தருணம் கேட்டுக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா இந்த நோன்பை தந்தது அல்லாஹ்வின் பால் நாம் நெருங்குவதற்கு, பாவங்களை விட்டும் தூரமாவதற்கு, அல்லாஹ்வை அதிகம் அதிகம் நினைவுபடுத்துவதற்கு. அதன் பால் அதை நோக்கி எனது நகர்வு இந்த கடந்த நோன்புகளிலே எவ்வாறு அமைந்தது என்பதை நாம் சிந்தித்துக் கொள்ள வேண்டும். சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, ரமதானுடைய இறுதி காலத்தை நாம் அடைந்திருக்கின்றோம். அரைவாசியை கடந்தால் இறுதி வந்துவிடும். காலம் அவ்வளவு வேகமாக கடந்து கொண்டது. இந்த இறுதி இந்த ரமதானிலே, இந்த ரமதான் சம்பந்தமாக அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே கூறும்போது இந்த ரமதான் மாதத்துக்கான சிறப்பு ஏன்? ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன். இந்த ரமதானுக்கான மிக முக்கியமான சிறப்பு இந்த மாதத்திலே குர்ஆன் உள்ளப்பட்டது. நோன்பு இந்த மாதத்தில் ஆரம்பத்தில் விதியாக்கப்பட்டிருக்கவில்லை. இந்த மாதத்தில் குர்ஆன் இறங்கியதால் இந்த மாதத்திலே நோன்பு விதியாக்கப்படுகிறது. நோன்பு இந்த கடமை எவ்வளவு முக்கியத்துவம் பெறுமோ அதைவிடவும் தாண்டி ஒரு படி மேலாக குர்ஆன் அருளப்பட்டது. இந்த குர்ஆன் முக்கியத்துவம் பெறுகிறது. எனக்கு தெரியும்,
இந்த குர்ஆனை அல்லாஹ் தஆலா முழுமையாக எழுதி லவ்ஹுல் மஹ்ஃபூல் இருந்து அதை பைத்துல் இஸ்ஸாவுக்கு முழுமையாக அருளினான். முழுமையாக அருளப்பட்ட அந்த குர்ஆன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 23 வருட காலங்களாக கட்டம் கட்டமாக இந்த குர்ஆன் இந்த உலகத்துக்கு அருளப்பட்டது. அது சில சூறாக்களாக சில ஆயத்துகளாக இந்த உலகத்திற்கு கால இட சூழ்நிலைக்கு ஏற்ற வகையிலே அல்லாஹ் தஆலா இந்த குர்ஆனை 23 வருடம் இறக்கி வைத்தான். இந்த குர்ஆன் இறக்கி வைக்கப்பட்ட மாதம் இந்த மாதம். இந்த மாதத்திலே இறுதியிலே லைலத்துல் கத்ர் என்று சொல்லக்கூடிய அந்த இரவை அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறான். இந்த மாதத்தை அடைந்த ஒரு முஸ்லிம் ஒருவன் அதிகமாக நன்மைகளை செய்ய வேண்டும், அதிகமாக அல்லாஹ்வின் பால் மீள வேண்டும் என்ற நோக்கம் அல்லாஹ் தஆலாக்கு இருக்கிறது. அதிலே முக்கியமான ஒரு தருணம் தான் இந்த லைலத்துல் கத்ருடைய இரவு. அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு வருடமும் எங்களுக்கு வாய்ப்புகளை தந்து கொண்டிருக்கிறான். எதற்கான வாய்ப்பு? பாவங்கள் இருந்து ஒதுங்குவதற்கான வாய்ப்பு. எதற்கான வாய்ப்பு? அல்லாஹ்வின் பால் மீள்வதற்கான வாய்ப்பு, நன்மைகளை அதிகப்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்பு அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு வருடமும் எங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறார். இந்த லைலத்துல் கத்ர் தொடர்பாக நாம் பார்க்கின்ற வேளையிலே இந்த கதிர் என்ற சொல் அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே இந்த கதிர் என்ற சொல்லை லைலத்துல் கத்ர் என்ற சொல்லை அவ்வாறு பயன்படுத்துகின்றான். இந்த கதிர் என்ற சொல்லிலே 3 விதமான அர்த்தங்கள் இருக்கின்றன. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, முதலாவது பொருள் கதிர் என்று சொன்னால் மகத்துவம், ஒரு பவர்னு சொல்லுவோம், மகத்துவமான ஒரு இரவு. அது இந்த கதிர் என்ற சொல்லுக்கு அப்படியான ஒரு பொருள் இருக்கிறது. இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தின் முபாரகா, அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்றார். இந்த குர்ஆன் இரவில் முபாரக் பொருந்திய பரக்கத் பொருந்திய ஒரு மகத்துவமான இரவிலே அருளப்பட்டது. இந்த இரவு மகத்துவம் மிக்கது, அருள்கள் மிக்கது, அல்லாஹ்வுடைய அருள்களை எங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒரு இரவு. அடுத்தது இன்னும் ஒரு பொருள் இருக்கிறது, அதுதான் வரையறுக்கப்பட்டது அல்லது கட்டுப்பாடு என்று சொல்லக்கூடிய ஒரு பொருள் அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே கதிர் என்று சொல்லி பயன்படுத்துவான். சூரா தலாக்கிலே அல்லாஹ் தஆலா இந்த கதிர் என்று சொல்லை பயன்படுத்தும் போது ஒமன் குதிர அலைஹி ரிஸ்குஹு, அல்லாஹ் தஆலா அவருக்கு வரையறுத்து வழங்கிய அந்த சொத்திலிருந்து ஃபல்யுன்ஃபிக், செலவழிக்கட்டும். வரையறுக்கப்பட்டது என்ற ஒரு பொருள் இருக்கிறது. இந்த இரவுக்கும் இந்த பொருளுக்கும் இடையிலான தொடர்பு என்ன? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிற ஒரு ஹதீஸ் இருக்கிறது. இந்த இரவிலே மலக்குகள் இந்த பூமிக்கு வருவார்கள். எவ்வாறு, எத்தனை பேர் வருவார்கள், எண்ணிக்கை எவ்வாறு இருக்கும்? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அந்த ஹதீஸிலே வரக்கூடியது, இந்த உலகிலே காணுகின்ற நாம் காணுகின்ற கற்கள், இந்த கற்களுடைய எண்ணிக்கையை விட அதிகமான மலக்குமார்கள் இந்த உலகுக்கு வருவார்கள், இந்த உலகிற்கு வருவார்கள் அந்த இரவிலே. அதுதான் அதன் பொருள். அந்த மலக்குமார்களுடைய அந்த வருகை இந்த உலகை வரையறுத்துவிடும், இந்த உலகை கட்டுப்படுத்திவிடும். அந்த இரவிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மலக்குமார்கள் தொடர்பாக சொல்லுகின்ற வேளையில் இவ்வாறு சொன்னார்கள், இன்னி அரா மா லா தரவுன, நீங்கள் காணாதவற்றை நான் காண்கிறேன். மலக்குமார் தொடர்பாக ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அத்ததி ஸமாஉ வ ஹுக்கலஹா அன் தஇத்த மா ஃபீஹா மௌது 40 அஸாபிஅ. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸ் மூலமாக சொல்ல வேண்டிய செய்தி என்னவென்றால், வானத்திலே மலக்குகள் எவ்வாறு இருக்கிறார்கள் என்று சொன்னால், எங்களுடைய இந்த கையை நுழைக்க முடியாத அளவு, கையை வைக்க கூட இடமில்லாத அளவு மலக்குமார்கள் அந்த வானத்திலே சுஜூத் செய்து கொண்டிருக்கிறார்கள், அல்லாஹ் தஆலாவுக்கு ருக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். இந்த மலக்குகள், இவ்வாறு வானுலகிலே இருக்கின்ற மலக்குகள் அனைவரும் ஓரிரவிலே இந்த உலகத்துக்கு வருகிறார்கள் என்றால் அதுதான் லைலத்துல் கத்ருடைய இரவு.
இவ்வாறு மகத்துவம் மிக்க ஒரு இரவு. மலக்குமார்கள் உலகிற்கு வருவார்கள். முஸ்லிம்கள் மாமீன்கள் எவ்வாறு இபாதாக்களை செய்கிறார்கள் என்று பார்ப்பார்கள். எங்களுடன் இணைந்து இபாதாக்களில் ஈடுபடுவார்கள். அவ்வளவு மகத்துவமான இரவு. அந்த பொருளையும் கதிர் என்ற அந்த சொல் வைத்திருக்கிறது. கதிர் என்ற சொல்லுக்கு மூன்றாவது இன்னும் ஒரு பொருள் இருக்கிறது. அதுதான் கலா கதிர். நம்பிக்கையிலே இருக்கக்கூடிய அந்த கதிர் என்ற நம்பிக்கை. அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே சொல்கிறான், ஃபீஹா யுஃப்ரகு குல்லு அம்ரின் ஹகீம். அல்லாஹ் தஆலா இந்த இடத்திலே சொல்ல வருகின்ற விடயம் சம்பந்தமாக சஹாபாக்கள் இதற்காக விளக்குகின்ற வேளையிலே சொல்வார்கள், இந்த இரவு கதிர் அடுத்த வருடத்திற்கான கதிர் நிர்ணயிக்கப்படுகின்ற இரவு. அடுத்த வருடத்திற்கான கதிர் நிர்ணயிக்கப்படுகின்ற இரவு. இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற சஹாபாக்களுடைய கருத்து, அல்லாஹ் தஆலா அடுத்த வருடத்துடைய கதிரை மலக்குகளுக்கு சொல்வான். அடுத்த வருடம் இவ்வாறு தான் அமையும். என்னுடைய கதிர், என்னுடைய வாழ்க்கை அடுத்த வருடம் முடியவும் கூடும். என்ற கதிர், என்னுடைய அஜல் முடிந்து விடவும் கூடும். இங்கே நாம் இருக்கின்றோம். இந்த இடத்திலே அடுத்த ரமலானுக்குள் எங்களுடைய கதிர் முடிவடைந்து விடவும் கூடும். அல்லாஹ் தஆலா கதிரை ஏற்கனவே எழுதி வைத்து விட்டான். மலக்குமார்களுக்கு அறிவிப்பான். அந்த லைலுல் கத்ர் என்ற இரவிலே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த கதிர் என்று சொல்லுக்கு இவ்வாறு பல பொருள்களை இந்த குர்ஆன் வைத்திருக்கிறது. இந்த இரவிலே, இந்த இரவு தொடர்பாக அல்லாஹ் தஆலா தனி சூறாவை அருள் இருக்கின்றான். தனி சூரா முழுமையாக கதிர் தொடர்பாக பேசுகிறது. அதிலும் முக்கியமாக லைலத்துல் கதிர் என்று சொல்லி அரபுலே மிக முக்கியமாக அல் கதிர் என்றால் அந்த இரவு மாத்திரம்தான். வேற எந்த இரவையும் அல்லாஹ் தஆலா நாடவில்லை. ஓர் இரவு என்று சொல்லவில்லை. அது ஒரே ஒரு இரவு. இந்த உலகத்திலே நாம் வாழ்கின்ற வாழ்க்கையிலே வரக்கூடிய ஏதாவது ஒரு இரவு அல்ல, ஒரே ஒரு இரவு தான் இருக்கிறது. இந்த குர்ஆன் அருளப்பட்ட இரவு, அதுதான் லைலத்துல் கத்ருடைய இரவு. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, ஏன் இவ்வாறான ஒரு இரவு, இந்த இவ்வாறான ஒரு இரவு அல்லாஹ் தஆலா ஏன் எங்களுக்கு தந்தார்? சற்று நாம் சிந்திக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத், எங்களது உம்மத், இந்த உம்மத்துக்கு முற்பட்ட முன்னோர்கள், நபிமார்கள், அந்த சமூகங்களுடைய ஆயுள் காலத்தை எடுத்து பார்ப்போமானால், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த உலகத்திலே 950 வருடங்கள் வாழ்ந்தார்கள். அதே போன்று ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 1000 வருடங்கள் வாழ்ந்தார்கள். இவ்வாறு ஆயுள் காலங்கள் முன்னைய மனிதர்களுக்கு இருந்திருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த உம்மத்தின் ஆயுள் காலம் சம்பந்தமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் வினவப்பட்டது. அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி, உமரு உம்மதி மின் 60 சனா இலா 70 சனா. 60க்கும் 70க்கும் இடைப்பட்ட காலம் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தின் ஆயுள் காலம், எமது ஆயுள் காலம். இந்த ஆயுள் காலத்திலே அல்லாஹ் தஆலா ஒரு இரவை தருகிறான். இந்த ஆயுளை விடவும் அதிகமான நன்மைகளை கொண்டு வருகின்ற ஒரே ஒரு இரவை தருகிறான். 1000 மாதங்களை விட சிறந்த இரவு. 1000 மாதம் என்று சொன்னால் 83 வருடங்களை விட அதிகமான இரவுகள், நாட்கள். 83 வருடங்கள் எங்களுடைய ஆயுட்காலமே, முழுமையான ஆயுட்காலமே 60, 70, 50 இவ்வாறான ஆயுட்காலம் தான் எங்களது ஆயுட்காலம். 83 வருடங்களும் முழுமையாக அமல் செய்த நன்மையை பெற்றுத்தரக்கூடிய ஒரு இரவு,
ஒரே ஒரு இரவு. நாம் 60 வருடம் வாழலாம், 70 வருடம் வாழலாம். அதிலே நாம் இபாதத் செய்யக்கூடிய அந்த நேரங்களை, காலங்களை எடுத்து பார்த்தால் நிச்சயம் குறைவான ஒரு டைம், ஒரு நேரம். ஒரு நாளைக்கு ஒரு அரவர் அல்லாஹ்வுக்கு ஒதுக்குவோமா? ஒரு அவர் அல்லாஹ்வுக்கு ஒதுக்குவோமா? அல்லாஹ்வுக்காக வேண்டி ஒரு நாளைக்கு நாங்கள் ஒதுக்க வேண்டிய நிமிடங்கள், மணித்தியானங்கள் எத்தனை? முழு ஆயுள் காலத்தை எடுத்தாலும் அது மிக அற்பமான, மிக குறைவான எண்ணிக்கையான காலங்களை தான் நாம் அல்லாஹ்வுக்காக எடுப்போம். ஆனால் அல்லாஹ் தஆலா எங்களுக்கு தந்திருக்கின்ற வாய்ப்பு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சஹாபாக்கள் வினவினார்கள், யா ரசூலல்லாஹ், முன்னோர்கள் இத்தனை வருடங்கள் வாழ்ந்தார்கள், அத்தனை வருடம் நன்மைகள் செய்திருப்பார்களே யா அல்லாஹ், யா ரசூலல்லாஹ், எமக்கு அந்த வாய்ப்பு இல்லை யா ரசூலல்லாஹ், நாம் எவ்வாறு அந்த நன்மைகளை அடைவது என்று வினவினார்கள். என்று கேட்டார்கள். இந்த உலகத்தின் அந்த மோகம், இந்த உலகத்தின் ஆசை, இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்ற ஆசை, இந்த உலகத்திலே இன்பங்களை அனுபவிக்க வேண்டும் என்ற ஆசையில் அல்ல, நன்மைகளை செய்வதற்கு காலம் போதாதே யா ரசூலல்லாஹ் என்று கேள்வி கேட்டார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த எல்லா காலங்களிலும், இந்த எல்லா காலங்கள் செய்த நன்மைகளை ஒரே இரவிலே அல்லாஹ் தஆலா தருவதற்காக காத்திருக்கிறான். அந்த ஒரே இரவு, அந்த இரவு எவ்வாறான இரவு? நான் ஏற்கனவே சொன்னது போல, அந்த இரவு மலக்குமார்கள் இந்த உலகத்துக்கு இறங்குகின்ற அந்த இரவு. அதிலும் முக்கியமாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இந்த உலகத்து வருகின்ற இரவு. அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே ரூஹுன் என்று குறிப்பிடுகிறார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்த நேரம் 23 வருடங்களாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக இந்த உலகத்துக்கும் வானுலகத்துக்கும் இடையிலான தொடர்பு இருந்தது. ரசூலுல்லாஹ் வருக, ரசூலுல்லாஹ் மௌத்தானத்துக்கு பிறகு அந்த தொடர்பு, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வஹியை கொண்டு வரக்கூடிய அந்த தொடர்பு இல்லாமல் போகுது. ஆனால் லைலத்துல் கத்ர் என்ற இரவிலே அந்த உறவு வருகிறது. மலக்குமார்கள் வருகிறார்கள், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருகிறார். அது சிறப்பு வாய்ந்திரும். ஒரு வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வாரார், ஒரு விருந்தாளி வாரார். எப்படி கவனிப்போம்? எப்படி விழுந்து விழுந்து உபசாரங்கள் செய்வோம், சாப்பாடுகளை கொடுப்போம். ஒரு இஃப்தாருக்கு ஒரு கெஸ்ட் வாரார் வீட்டுக்கு, எப்படி நாங்க ரெடி ஆகுவோம்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மலக்குமார்கள் ஒரு இரவிலே வருகிறார்கள் இந்த உலகத்துக்கு, எங்களுக்கு நன்மைகளை தருவதற்காக வேண்டி. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, நாம் எவ்வாறு தயாராக வேண்டும்? இந்த உலகத்திலே இந்த வீட்டுக்கு வருகின்ற ஒரு விருந்தாளியை கவனிப்பதற்கு நாம் எவ்வாறு தயாராகிறோம்? அதை விட அதிகமாக நாம் தயாராக வேண்டும். எங்களுக்காக வேண்டி இந்த உலகத்துக்கு வருகிறார்கள், இந்த உலகத்திலே அமல்களை அதிகப்படுத்துவதற்காக வருகிறார்கள். இந்த இரவிலே, இந்த லைலத்துல் கத்ர் இரவிலே நாம் அடையவிருக்கிறோம் இந்த வருடம் அந்த இரவு. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த இரவு சரஃபா அல்லாஹ் தஆலா கொடுக்கின்ற வேளை சலாமுன், இந்த இரவு சாந்தமான இரவு, நிம்மதியான இரவு, மிகவும் சாந்தமான இரவு. இந்த இரவிலே நீங்கள் சாந்தமான முறையிலே, அமைதியான முறையிலே அமல்களில் ஈடுபடுங்கள் என்று அல்லாஹ் தஆலா இந்த இடத்தில் எங்களுக்கு கூறுகின்றார். இந்த இரவு எப்போது என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு பிரச்சனை இருக்கிறது. இந்த இரவு தொடர்பாக சஹாபாக்களுக்கு இடையிலே பல்வேறுபட்ட கருத்துகள் இருக்கின்றன. சஹாபாக்களுக்கு இடையிலே சில 23 என்று வாழ்கள், 25 என்று கூட கருத்து இருக்கிறது, 27, 29 இவ்வாறான பல கருத்துக்களை சஹாபாக்கள் கொண்டிருந்தார்கள். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பு, அல்லாஹ்வின் மீது ஆணையாக என்று குறிப்பிடுகின்ற ஒரு அறிவிப்பு இருக்கிறது. அது 27 இரவிலே அந்த லைலத்துல் கத்ர் இருப்பதாக வந்த அறிவிப்பு இருக்கிறது. அந்த ஹதீஸ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஹதீஸ். அந்த ஹதீஸ் மாத்திரம்தான் லைலத்துல் கத்ருடைய இரவு
இந்த தினம் என்று குறிப்பிட்டு வந்திருக்கின்ற ஹதீஸ். அடுத்த அனைத்து ஹதீஸரும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய ஹதீஸ், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹுடைய ஹதீஸ், முஸ்லிமிலே புகாரியிலே வரக்கூடிய ஹதீஸ்கள் அனைத்திலுமே வரக்கூடிய செய்தி என்னவென்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இறுதி பத்திலே அந்த இரவை தேடிக் கொள்ளுங்கள். ஒரு நிகழ்வு நாங்கள் கேள்விப்பட்ட ஒரு நிகழ்வு தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த லைலத்துல் கத்ர் இரவு காட்டப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளியை நோக்கி வருகிறார்கள். இரவை சொல்வதற்காக வருகிறார், இதுதான் இரவு சொல்வதற்காக வருகிறார்கள். 2 பேர் தர்கித்துக் கொண்டிருக்கிறார்கள், சண்டை விட்டுக் கொண்டிருக்கிறார்கள். 2 பேர் சண்டை பிடிச்சு கொண்டிருக்கிறாங்க பள்ளிக்குள்ள. ரசூலுல்லாஹ் வராங்க இரவு என்னன்னு சொல்றதுக்காக வேண்டி. ரசூலுல்லாஹ் அப்படியே மறந்துடுறாங்க எது அந்த இரவு என்றது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, கடைசி 10ல முக்கியமா ஒற்றை தினங்கள்ல ஒற்றை நாட்கள்ல அந்த இரவை தேடுங்க என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. அல்லாஹ்வுடைய நல்லவர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா ஒரு வருடத்திலே ஒரு முறை மாத்திரம் ரமலானை தந்து, அந்த ரமலானிலே ஒரு இரவை மாத்திரம் வைத்து, அந்த இரவில் மாத்திரம் லைலத்துல் கத்ர் என்ற இரவை வைத்து அல்லாஹ் தஆலா இந்த இரவு தான் என்று சொல்லாமல் விட்டதற்கான நோக்கம் என்ன? ஒரு இரவில் மாத்திரம் அமல் செய்துவிட்டு ஒதுங்குவதற்கல்ல, ஒற்றை தினங்களை மாத்திரம் தேடி தேடி அமல் செய்துவிட்டு அடுத்த தினங்களிலே உறங்குவதற்கல்ல. சஹாபாக்களுடைய முன்னுதாரணம், முன்னோர்களுடைய முன்னுதாரணம், இமாம்களுடைய முன்னுதாரணம் என்னவென்றால், கடைசி 10 முழுமையாக அவர்கள் அமல்களுக்காக ஒதுக்குவார்கள். கடைசி 10 முழுமையாக ஒதுக்குவார்கள். ஒற்றை தினங்களை மாத்திரம் அல்ல, 10 நாட்களையும். இந்த 10 நாட்கள் ஒரு நாள் தான் லைலத்துல் கத்ர். அல்லாஹ்வுக்காக வேண்டி அமல் செய்வதற்கு நாங்க லோபப்படணும், கஞ்சத்தனம் படணும். சஹாபாக்களுடைய முன்னுதாரணம் அதுதான். 10 நாட்களிலும் அமல்கள் ஈடுபட்டார்கள், குர்ஆனை ஓதினார்கள், அதிகமாக இரவு நேர வணக்கங்களில் ஈடுபட்டார்கள், முக்கியமாக அதிகமாக தௌபாவிலே ஈடுபட்டார்கள். இந்த 10 தினங்களிலேயும் இந்த 10 தினங்களையும் அல்லாஹ்வின் பால் மீறுவதற்கான நாட்களாக மாற்றினார்கள். அவ்வாறான ஒரு தினத்தை, ஒரு இரவை அல்லாஹ் தஆலா வைத்ததற்காகத்தான். அல்லாஹ்வின் நல்லவர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா இந்த தினத்தை, இந்த ரமலானை, இந்த இறுதி 10ஐ எமக்கு தந்திருக்கிறான் என்றால் அதன் ஊடாக அல்லாஹ் தஆலா எதிர்பார்க்கின்ற அந்த பயனை நாம் அடைந்து கொள்ள வேண்டும். அதை அடையாத துர்பாக்கியசாலிகளாக, நஷ்டவாளிகளாக நாம் மாறக்கூடாது. அல்லாஹ் நல்லவர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா இந்த இரவை தந்த நோக்கத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதிலும் முக்கியமாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் வந்து, யா ரசூலல்லாஹ், இந்த இரவை அடைந்தால், நான் இந்த லைலத்துல் கத்ருடைய இரவை அடைந்தால் நான் என்ன செய்யட்டும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு துஆவை சொல்லிக் கொடுத்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு துஆவை சொல்லிக் கொடுத்தார்கள். அல்லாஹும்ம இன்னக அஃபூன் துஹிப்புல் அஃவ ஃபஅஃபு அன்னி. யா அல்லாஹ், நீ மன்னிப்பை தருவதற்கு மிகவும் உகந்தவன், விருப்பத்துக்குரியவன், எங்களுக்கு மன்னிப்பு தருவதற்காக காத்துக் கொண்டிருக்கிறாய், என்னுடைய பாவங்களை மன்னித்து விடு யா அல்லாஹ் என்று சொல்லக்கூடிய துஆவை சொல்லுமாறு, ஓதுமாறு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுக்கிறார்கள். இந்த இரவிலே நாம் அதிகமாக செய்ய வேண்டிய ஒரு அமல் தான் இஸ்திக்ஃபார், தௌபா, பாவ மன்னிப்பு. அதிகமாக இந்த துஆவை ஓதுவது, இது போன்ற இஸ்திக்ஃபாருக்காக வேண்டி அல்லாஹ் தஆலா எங்களுக்கு தந்திருக்கின்ற துஆக்களை ஓதுவது, அதே போன்று அல்லாஹ்விடம் தனிமையிலே அல்லாஹ்வுக்காக வேண்டி இறைந்து தௌபா செய்வது. தௌபாவின் முக்கியமான அர்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும். தௌபாவின் முக்கியமான பொருளை தெரிந்து கொள்ள வேண்டும். அதுதான்
தௌபா என்று சொன்னால் பாவ மீட்சி. நாம் அல்லாஹ்விடம் நான் செய்த பாவத்தை எண்ணி அழுது மன்றாடுவது, இஸ்திக்ஃபார் செய்வதுடன் மாத்திரம் தௌபா நின்று விடாது. நான் அந்த பாவத்திலிருந்து முற்று முழுதுமாக ஒதுங்கி தூரமாகி வாழ்வேன் என்ற அந்த உறுதி, திரும்பவும் அவ்வாறான பாவத்தை அணுகாத அந்த உறுதி, பாவத்திலிருந்து தூரமாகின்ற அந்த உறுதி, தந்த வாழ்க்கையிலே அடுத்த ரமதான் வரை இந்த பாவத்தை திரும்பவும் நான் செய்ய மாட்டேன் என்ற அந்த உறுதி தான் தௌபா. செய்யாமல் இருப்பது தான் தௌபா. இந்த ரமதானிலே தௌபா செய்துவிட்டு, லைலத்துல் கத்ரிலே தௌபா செய்துவிட்டு, ரமதான் முடிந்து பெருநாள் தினத்திலிருந்தே பாவத்தை தொடங்கினேன் என்றால் அல்லாஹ் எதிர்பார்க்கின்ற தௌபா கிடையாது. தௌபா என்று சொன்னால் பாவத்தை விட்டு மீள்வது. நன்றாக நாங்கள் விளங்கிக் கொள்கின்ற ஒரு விஷயம். நான் ஏமாற்றக்கூடியவன், நான் பொய் சொல்லக்கூடியவன் என்று சொன்னால், நான் தௌபா செய்தால் என்னுடைய வாழ்க்கையிலே திரும்பவும் என்ற வாழ்க்கையிலே ஒவ்வொரு நொடி கூட நான் பாவங்களிலே பொய் சொல்லக்கூடிய, ஏமாற்றக்கூடிய பாவத்தை செய்ய மாட்டேன் என்ற அந்த உறுதி, அதை விட்டு தூரமாக வாழ்வேன் என்ற அந்த உறுதி, அதே போன்று நான் தூரமாக வாழ வேண்டும், அதுதான் தௌபா. இதைத்தான் அல்லாஹ் தஆலா எங்கள் எதிர்பார்க்கின்றான். எனவே இவ்வாறான ஒரு இரவு வந்திருக்கிறது, இவ்வாறான இறுதி 10 நாட்கள் வந்திருக்கிறது. இந்த நாட்களை நான் முழுமையாக பயன்படுத்துவேன் என்ற உறுதி எடுத்துக் கொள்வோம். சாதாரணமாக எடுத்தோமென்றால் இந்த இரவிலே ஒரு ஜுசுவை நாம் ஓதி முடித்தால், 83 வருடங்களாக குர்ஆனை ஓதிய ஒரு ஜுசுவை 83 வருடங்களாக ஓதிய நன்மை எனக்கு கிடைக்குமே. இந்த இரவிலே 2 ரகாத்தில் நின்று வணங்கினால், நீண்ட நேரம் நின்று வணங்கினால், அந்த முழு நேரமும் 83 வருடங்களாக நான் செய்த நன்மை எனக்கு கிடைக்குமே. அல்லாஹ் தஆலா இவ்வளவு பெரிய பாக்கியத்தை தர காத்திருக்கின்றானே. நான் அடையாமல் விட்டால், எனக்கு கிடைக்கல என்றால், என்ன போல ஒரு நஷ்டவாளி உலகத்தில் ஈப்பானா? இவ்வளவு பெரிய பாக்கியம் கிடைச்சும் நான் அதை செய்யல என்று சொன்னால், என்ன போல ஒரு நஷ்டவாளி, என்ன போல ஒரு துரதிர்ஷ்டவசமானவன் உலகத்தில் ஈப்பானா? கொஞ்சம் யோசிக்கணும், கொஞ்சம் சிந்திக்கணும். முக்கியமாக இந்த இரவிலே அல்லது இந்த 10 நாட்களிலே இஅ்திகாஃபுடைய நியத்துடன் இந்த மஸ்ஜிதிலே வந்து அமர்ந்து, நாம் இருக்கின்ற இடங்களில் உள்ள மஸ்ஜிதுகளிலே அமர்ந்து நன்மைகளை செய்வதிலே அதிகமான நன்மைகள் இருக்கு. இஅ்திகாஃப் பள்ளியிலே அந்த நியத்துடன் இஅ்திகாஃப் இருக்க வேண்டும். பள்ளிகள் ஹயாத்தாக்கப்பட வேண்டும். அதிகமாக இளைஞர்கள், முக்கியமாக இளைஞர்கள், சிறுவர்கள், வயதிப்பர்கள் மாத்திரம் வந்து தொழுவதல்ல, தங்களுடைய வீட்டில் இருக்கிற இந்த இளைஞர்களை கூட்டிட்டு வரணும் பள்ளிக்கு. இந்த 10 நாளையும் அல்லாஹ்வுக்கு பொருத்தமான நாட்களாக நாங்கள் மாற்றணும். யாருக்காக? எனக்காக, ஏண்ட மரும வாழ்க்கைக்காக, ஏண்ட மீசானுக்காக, இந்த ஊர்த பரக்கத்துக்காக. என்றால் லைலத்துல் முபாரக்கா, அந்த இரவு பரக்கத் பொருந்திய இரவு, எனக்கும் தான் இந்த ஊருக்கும் தான். எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, கடைசியாக ஒரு விடயத்தை மாத்திரம் சொல்லி முடித்துக் கொள்கிறேன். இந்த இரவு குர்ஆன் அருளப்பட்ட இரவு. இந்த இரவுக்கு இவ்வளவு பெரிய சிறப்பு வருவதற்கான காரணம் குர்ஆன் அருளப்பட்டது. குர்ஆன் அருளப்பட்டது. இந்த குர்ஆன் சம்பந்தமாக அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே சொல்கின்ற போது, லவ் அன்ஸல்னா ஹாதல் குர்ஆன அலா ஜபலர், இந்த குர்ஆனை ஒரு மலையின் மீது இறக்கினால், ஒரு மலையின் மீது இறக்கினால் அந்த மலை வெடித்து சுக்குநூறாகும். இந்த குர்ஆனை ஒரு மலையின் மீது இறக்கினால் அந்த குர்ஆனுடைய அந்த பாரம், அல்லாஹ்வுடைய அந்த பயம், அல்லாஹ்வுடைய அந்த அச்சத்தினால் அந்த மலை
வெடித்து சுக்குநூறாகும் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கின்றான். எங்களுக்கு இந்த குர்ஆன் வசனம் சொல்ல வருகின்ற செய்தி என்ன? அந்த குர்ஆனை அந்த மலை கூட நொறுங்கி போகின்ற அளவு, அல்லாஹ்வுடைய பயத்தினால் சுக்கு நூறாக போகின்ற அளவு அல்லாஹ்வுடைய பயம் அந்த மலைக்கு இருக்கிறது. இந்த கல் அந்த மலையை விடவும், இந்த உள்ளம் அந்த மலையை விடவும் கரடுமுரடானதா? இந்த குர்ஆன் என்னுடைய உள்ளத்தை ஏன் இன்னும் திறக்கவில்லை? இந்த குர்ஆன் அந்த மலையையே வெடிக்க வைக்கின்ற குர்ஆன் இந்த இதயத்தை ஏன் இன்னும் நன்மையின்பால் மீள்வதற்கு திறக்கவில்லை? ஏந்த உள்ளம் இந்த கல்லை விடவும் இறுக்கமான உள்ளமா? ஏந்த உள்ளம் இந்த கல்லை விடவும் காஞ்சி போன உள்ளமா? அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே காய்ந்த வறண்ட உள்ளம் என்று வர்ணிப்பான். அவ்வாறான உள்ளமா ஏண்ட உள்ளம்? இந்த குர்ஆன் கிடைச்சி, இந்த குர்ஆனை ஓதி, இந்த குர்ஆனை படிச்சு, இந்த குர்ஆனை உணர்ந்து, இந்த இதயத்தால உணர்ந்து அதை பின்பற்ற இல்லாத ஒரு சமூகமானாங்க, ஒரு மனிதனானான், ஒரு மோமினானான், ஒரு முஸ்லிமானான் என்ற ஒரு கேள்வி எங்களுக்கு கேட்கணும். அதுதான் இந்த வசனம் சொல்லவாறு செய்தி. அந்த மலையே பயத்துல நடுங்குது, குர்ஆன் ஓதப்படுது, குர்ஆன் முன்னால இருக்குது, ரமலான்ல ஓதுறோம், அதுக்கு பிறகு வச்சிடுறோம், திரும்ப ரமலான் எடுக்கிறோம் என்றது இல்ல குர்ஆனுடன் உறவு. அதிகமாக ஓதணும், குர்ஆனை படிக்கணும், குர்ஆனை விளங்கணும், குர்ஆனை உணரணும் உள்ளத்தால. அந்த மலை உணர்ந்தது போல நாங்க உணரணும், இந்த உள்ளம் உணரணும். அப்படி இல்ல, இந்த உள்ளம் மலையை விடவும் இறுக்கமான உள்ளமாக மாறிவிடும். அல்லாஹ்வின் சகோதரர்களே, இந்த இரவு அல்லாஹ் தஆலா தந்திக்கிறதுக்காக வேண்டிதான், இதை உணர்றதுக்காக வேண்டி, அல்லாஹ்வின் பால் மீறதுக்காக வேண்டி, அல்லாஹ்வின் நெருங்குவதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா அந்த வாய்ப்பை தரணும். நாளைக்கு பத்ருடைய தினம். பத்ருடன் சொன்னாலே சஹாபாக்களுடைய அந்த வீரமும் அந்த தியாகமும் அந்த பொறுமையும் தான் நினைவு வரும். கடைசியாக சொல்றேன், இந்த குர்ஆன் அவங்களை மாத்திச்சு, இந்த குர்ஆன் அவங்களோட உள்ளத்தை விரிவுபடுத்திச்சு. இறுக்கமான உள்ளத்தை கொண்டவங்களா இருந்தாங்க. ஆனா குர்ஆன் உலகத்துக்கு இறங்கி குர்ஆனை படிச்சு குர்ஆனை விளங்குற நேரம் சஹாபாக்கள் உள்ளம் உருகின விரிந்த உள்ளமாக மாறியது. அதனால் தான் அந்த வெற்றி கிடைத்தது. அவ்வாறான வெற்றி அல்லாஹ் தஆலா எங்களுக்கு தரணும் என்று சொன்னார். இந்த உலகத்திலே மறுமையிலும் நாம் அதிகமாக நன்மை செய்யக்கூடிய மனிதர்களாக மாறணும். அல்லாஹ் தஆலா இந்த லைலத்துல் கத்ரை அடைந்து கொள்ளக்கூடிய அந்த பாக்கியத்தை அல்லாஹ் தரந்திருக்கிறார். அல்லாஹ் தஆலா இந்த ரமலானை புரிந்து கொள்ளக்கூடிய ரமலானாக மாற்றி வைப்பானாக. யா அல்லாஹ், நான் இந்த ரமலானில்